தமிழக வெற்றி கழகம் விஜய் வந்து இல்ல நான் அதிமுகவோட கூட்டணி போக மாட்டேன் அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்பயே ஒரு ரீஎலெக்ஷன் நடக்கும். ரீஎலெக்ஷன் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், விஜய் கண்டிப்பா ஒரு 180 ஏன் 200 சீட்டு கூட நிச்சயமா அடிப்பார். இப்ப மக்களாவும் இருக்கட்டும் அல்லது மித்த அரசியல் தலைவர்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து விஜய் கூட வந்து சேர்ந்துருவாங்க. பார்த்துட்டே விஜய் இன்னும் பயங்கர மெஜாரிட்டியில கண்டிப்பா ஜெயிப்பாரு. ஆனா இந்த டெசிஷனை அவர் தான் எடுத்தே ஆகணும். அவர் அதிமுக கூட போய் கூட்டணி சேர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு பெருசா ஜொலிக்க முடியாது. யாருக்குமே வந்து மெஜாரிட்டி கிடைக்கலன்னு எல்லாத்தையுமே கலைச்சிட்டு மறுபடிக்கும் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுவோம்னு எலெக்ஷன் வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, விஜய் செம்மையா போயிடுவாரு, எங்கேயோ போயிடுவாரு. இப்பயே விஜய் 100 சீட் அடிச்சிட்டாரு, ஏன்னா மெஜாரிட்டி அவருக்கு தான் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்மளும் அவருக்கே ஓட்ட போட்டுருவோம். பழைய தலைவர்களும் வேற வேற கட்சியில இருக்கவங்களும் எல்லாம் ஓடி வந்து இங்க வந்து உட்காந்துப்பாங்க. 180 என்ன தலை, 200 சீட் அடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. கூட்டணின்னு சேர்ந்து போயிட்டாருனால் அவர் பிரச்சனையில சிக்குவாரு. அடுத்து இங்க கிடைச்சிருக்கிற ஓட்டும் வந்து கண்டிப்பா அவருக்கு சரியத்தான் செய்யும். விஜய் கூட்டணி கூட சேர்ந்தா மக்களுக்கு பிடிக்காது. அதிமுக கூடயோ இல்ல பிஜேபி கூடயோ நான் கூட்டணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கன்னால் அண்ட் அதிகாரிகளும் உங்களுக்கு தான் அந்த சப்போர்ட் பண்ணுவாங்க. இவரோட ஓட்டு எங்க எப்ப மாறுச்சு அப்படின்னு சொன்னாங்க, அந்த எலெக்ஷனுக்கு நாள் நைட்டு கூட எடுத்து வீடியோ போட்டாங்க பாத்தீங்களா. மக்கள் இந்த நான் விஜய்க்காக ஓட்டு போட வரேன், எங்க வண்டியில எவ்வளவு நிக்குது பாருங்க, நாங்க பஸ் கிடைக்காம வந்துட்டு இருக்கோம், இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கோம், அதை எடுத்து வேற போட ஆரம்பிச்சிட்டாங்களா. எலெக்ஷனுக்கு முந்தின நாள் மக்களே விஜய்க்காக பிரச்சாரம் பண்ண மாதிரி ஆயிப்போச்சு. ஸோ அங்கேயும் அந்த 2 கட்டான நின்ற மக்கள் ஓகே விஜய்க்கே போட்டுருவோம். வணக்கம் மக்களே, பல நாள் கழித்து என்னுடைய அரசியல் பதிவு இது. தமிழக மக்கள், அதாவது மக்கள் எதிர்பார்த்தாங்க இந்த மாதிரி தான் வரும், இந்த வாரம் இந்த மாதிரி தான் முடிவு வரும், அதாவது இதை விட இன்னும் ஜாஸ்தியாவே வரும், தாவேக்காவுக்கு வந்து இதை விட இன்னும் ஜாஸ்தியாவே வரும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அரசியல் கட்சிகளா இருக்கட்டும், ஊடகங்களா இருக்கட்டும், நம்மளுக்கு வாக்குப்பதிவுக்கு முன்னாடியும் வாக்குப்பதிவுக்கு பின்பும் அந்த கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் ஒண்ணு விட்டாங்க. பட் மக்கள் மனசுல என்ன இருக்குன்றதை இனி போற காலத்துல யாருனாலையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. முடிவு இதுதான். ஆனால் இது ஒரு மோசமான விளைவை தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பா தரும். எப்படிப்பட்டதுங்க, ஓரளவுக்கு அரசியல் முதிர்ச்சியானவங்களுக்கு நல்லா தெரியும். கண்டிப்பா வந்து இப்ப தாவேக்கா மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 100 சீட் அடிக்கும், 100, 101, 102 அடிக்கும். அண்ட் டிஎம்கே ஒரு 50 to 55 அதுதான் அவங்க. அண்ட் அதிமுக ஒரு 80, 82 சீட்டுக்குள்ள வருவாங்க. இவ்வளவுதான். அப்ப யார் போய் ஆட்சி அமைக்க போறா? 118 வந்தா தானே ஆட்சி. அப்ப யாரு போய் அங்க போய் உட்காருவா? ஸோ இதுல என்ன நடக்க போகுது அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் பிளான் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி அதிமுகவும் தாவேக்காவும் சேர்ந்து தான் இனி ஆட்சியை நடத்தும். அப்போ அதுல யாரு சிஎம், யாரு டெபுட்டி சிஎம், அங்க ஒரு பிரச்சனை வரும். அதாவது மக்களே, அடுத்த 5 வருஷத்துக்கு தாவேக்கா தான் ஆட்சியில உட்கார போகுது, இல்ல அதிமுக தான் உட்கார போகுது அப்படின்னா ஆட்சி ஓரளவுக்கு இருக்கும், நல்லா இருக்கும், பிரச்சனை இல்லாம. ஆனா பங்கு போட்டுதான் இனி அவங்க உட்காரணும். கண்டிப்பா அப்படிதான் உட்காருவாங்க. அதிமுகவும் தாவேக்காவும் இணைந்து தான் அடுத்து வந்து ஆட்சி கட்டில் அமர போறாங்க. அதுல யாரு சிஎம், யாரு டெபுட்டி சிஎம், அதுக்கு பயங்கர பஞ்சாயத்து நடக்கும். அப்படின்னு போய் உட்கார்ந்துட்டாலுமே இந்த ஆட்சி ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துல வந்து கண்டிப்பா ஒரு மனஸ்தாபங்கள்னால கலைக்கப்படும். கலைக்கப்பட்டதுக்கு அப்புறம் இவங்க 2 பேர் மேலேயும் பயங்கர கோபம் மக்களுக்கு வரத்தான் செய்யும். ஏன்னா ஒருத்தன் கையில ஆட்சியை கொடுத்து பண்ணா ஓரளவுக்கு நல்லா கொண்டு போகலாம். 2 பேர் சேர்ந்துன்றப்ப, 2 பேர் சேர்ந்து முடிவு எடுக்கணுன்றப்ப அவரோட மைண்ட் செட் வேற, இவரோட மைண்ட் செட் வேற. இவர் முடிவெடுத்தா இவருக்கு பிடிக்காது, இவர் முடிவெடுத்தா அவருக்கு பிடிக்காது. அப்படின்ற சூழ்நிலையில நம்ம மாட்டிப்போம். தமிழக அரசியல் வந்து ரொம்ப மோசமா போதும். திட்டங்கள் செயல்படுத்துறதுலயும் நிறைய பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். இவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வந்துருச்சுன்னா இன்னும் 2-3 வருஷத்துல நம்ம இன்னொரு எலெக்ஷனை எதிர்பார்க்கலாம். ஆனா அப்படி ஒரு எலெக்ஷன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க 2 பேர் மேலேயும் நம்மளுக்கு பயங்கர கோவம் வந்துடும். என்னடா இப்படி போய் சொதப்பிட்டாங்களே, வச்சுட்டாங்களே சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மறுபடிக்கும் அந்த பழைய கட்சிக்கு தான் போய் ஒரு வாய்ப்பு மறுபடிக்கும் கொடுக்குறோம், எப்பயாவது எங்களை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சூழ்நிலை மாற செஞ்சிடும். இப்ப மெஜாரிட்டியா வந்திருக்கிற தமிழக வெற்றி கழகம் விஜய் வந்து இல்ல நான் அதிமுகவோட கூட்டணி போக மாட்டேன் அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இப்பயே ஒரு ரீஎலெக்ஷன் நடக்கும். இப்பயே ஒரு ரீஎலெக்ஷன் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், விஜய் கண்டிப்பா ஒரு 180 ஏன் 200 சீட்டு கூட நிச்சயமா அடிப்பார். ஏன்னா மக்கள் வந்து தெரிஞ்சு போச்சு விஜய்க்கு இவ்வளவு ஆதரவு இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்பட்டமா தெரிஞ்சு போச்சு. இப்ப மக்களாவும் இருக்கட்டும் அல்லது மித்த அரசியல் தலைவர்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து விஜய் கூட வந்து சேர்ந்துருவாங்க. பார்த்துட்டே இருங்க, எல்லாருமே விஜய் கூட சேருவாங்க. இன்கேஸ் இப்பயே தொங்கு பாராளுமன்றம் மெஜாரிட்டி யாருக்கும் கிடைக்கல, யாரும் கூட்டணியும் வரல அப்படின்ற பட்சத்துல மறுபடியும் ஒரு ரீஎலெக்ஷன் இப்பயே வச்சுட்டாங்க, ஒரு 3 மாசம் 6 மாசத்துக்குள்ளேயே வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் விஜய் இன்னும் பயங்கர மெஜாரிட்டியில கண்டிப்பா ஜெயிப்பாரு. ஆனா இந்த டெசிஷனை அவர் தான் எடுத்தே ஆகணும். விஜய் இப்ப என்ன டெசிஷன் எடுக்க போறாரு? இன்கேஸ் அவர் அதிமுக
கூட போய் கூட்டணி சேர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு பெருசா ஜொலிக்க முடியாது. ஆனால் கூட்டணி சேராம யாருக்குமே வந்து மெஜாரிட்டி கிடைக்கலன்னு எல்லாத்தையுமே கலைச்சிட்டு மறுபடிக்கும் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுவோம்னு எலெக்ஷன் வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, விஜய் செம்மையா போயிடுவாரு, எங்கேயோ போயிடுவாரு. ரீசன் என்ன தெரியுமா? ஏன்னா மக்களோட மைண்ட் செட்டை மாத்திட்டாரு. அரசியல் கட்சி தலைவர்களோட மைண்ட் செட்டை மாத்திட்டாரு. இனி நம்ம எண்ணங்கள்லாம் என்ன இருக்கும்? அடுத்த எலெக்ஷன் வச்சா இப்பயே விஜய் 100 சீட் அடிச்சிட்டாரு, ஏன்னா மெஜாரிட்டி அவருக்கு தான் போட ஆரம்பிச்சிட்டாங்க, ஸோ நம்மளும் அவருக்கே ஓட்டை போட்டுருவோம் அப்படின்னு வந்து இடையில நின்னாங்க பாத்தீங்களா 2 கட்டான மக்கள், அந்த மக்கள் எல்லாம் இன்னும் விஜய்க்கே ஓட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் அரசியல்ல இருக்கிற பழைய தலைவர்களும் வேற வேற கட்சியில இருக்கவங்களும் எல்லாம் ஓடி வந்து இங்க வந்து உட்காந்துக்குவாங்க. ஏன்னா இவர் தான் அடுத்து வின் பண்ண போறாரு அப்படின்னு சொல்றாரு. ஸோ அடுத்து இவரை பாத்தீங்கன்னா கண்டிப்பா 180 எண்ணத்துல 200 சீட் அடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ இதுதான் நடக்கும். ஸோ விஜய் தான் இங்க முடிவெடுக்கணும். கூட்டணின்னு சேர்ந்து போயிட்டாருனால் அவர் பிரச்சனையில சிக்குவாரு. அடுத்து இங்க கிடைச்சிருக்கிற ஓட்டும் வந்து கண்டிப்பா அவருக்கு சரியத்தான் செய்யும். விஜய் கூட்டணி கூட சேர்ந்தா மக்களுக்கு பிடிக்காது, மறுபடியும் நான் அதிமுக கூடயோ இல்ல பிஜேபி கூடயோ நான் கூட்டணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கன்னால் மறுபடியும் அவர் அவுட்டு தான். அதனால இந்த இடத்துல அவர் கரெக்டா டெசிஷன் எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையா வின் பண்ணுவாரு. ஸோ விஜய் உங்க கையில தான் இருக்கு. உங்களுக்கு வந்து நீ நிறைய பேரோட சப்போர்ட் இருக்கும், மக்களோட சப்போர்ட்டும் இன்னும் டபுளா பெருகும். அண்ட் அதிகாரிகளும் உங்களுக்கு தான் அந்த சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்பயே வந்து உங்களோட வீட்டை சுற்றிலும் எல்லா இடத்துலையும் கொண்டு வந்து போலீஸை நிப்பாட்டிட்டாங்க, நீங்கள் தான்றது பயங்கர பவர் வந்துச்சு. பட் அடுத்து நீங்கள் எடுக்கிற டெசிஷன் விஜய் பார்ப்போம். இந்த நாளுக்காகத்தான் எதிர்பார்த்துட்டே இருந்தோம். இன்னைக்கு நாள் ரொம்ப சூப்பராக போகும். இன்னும் அரசியல் களம் தமிழகத்தில் பயங்கரமாக போயிட்டு இருக்கோம் மக்களே. இதுலேருந்து என்ன நம்மளுக்கு பெருசாக தெரிஞ்சிச்சு, யாரையும் எந்த ஊடகங்களையும் நம்பக்கூடாது, எந்த ஒரு மனுஷனும் வந்து இதுதான் நடக்கும்னு ஜட்ஜ் பண்ண முடியாத அளவுக்கும் போயிருச்சு. இவரோட ஓட்டு எங்க எப்போ மாறுச்சு அப்படின்னு சொன்னாங்க, அந்த எலெக்ஷனுக்கு நாள் நைட்டு கூட எடுத்து வீடியோ போட்டாங்க பாத்தீங்களா, மக்கள் இந்த நான் விஜய்க்காக ஓட்டு போட வரேன், எங்க வண்டியில எவ்வளவு நிக்குது பாருங்க, நாங்க பஸ் கிடைக்காம வந்துட்டு இருக்கோம், இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கோம், அதை எடுத்து வேற போட ஆரம்பிச்சிட்டாங்களா. எலெக்ஷனுக்கு முந்தின நாள் மக்களே விஜய்க்காக பிரச்சாரம் பண்ண மாதிரி ஆயிப்போச்சு. ஸோ அங்கேயும் அந்த 2 கட்டான நின்ற மக்கள் ஓகே விஜய்க்கே போட்டுருவோம், பார்த்து அந்த வீடியோ பாக்குறவங்க ஓகே அதை மாத்திடுவோம். இது தாங்க அரசியல் களத்தை மாத்திருச்சு, வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து ஒரு கணிப்பு வேற. எலெக்ஷனுக்கு 1 நாள் 2 நாளைக்கு முன்னாடி அந்த பஸ் கிடைக்காம வந்த மக்கள் கூட பதிவுகளை எடுத்து போட்டு அவருக்கு விஜய்க்கு வந்து ஃப்ரீயா கிடைச்ச அட்வர்டைஸ்மெண்ட் இது எல்லாமே மக்கள்கிட்ட இருந்து, இளைஞர்கள்ட்ட இருந்து. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினதோட விளைவு தான் இது. எனக்கு தெரிஞ்சு நாள் நைட்டு நிறைய மக்களோட மனசு மாறி இருக்கும் இந்த வீடியோவை பார்த்து.